கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய சமாதானம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தின் 3வது கனியாக சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்கிறதான கனி எப்பொழுது உருவாகிறது என்றால், அந்த மனுஷன் கர்த்தருடைய போதகத்தை கேட்டு அதன்படி நடக்கும் போதும் கர்த்தருடைய நீதியை தன்னுடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ளும் போது மாத்திரமே இந்த சமாதானம் என்கிறதான கனி உருவாகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு யுத்தம் செய்ய வராமல், சண்டை செய்ய வராமல், தம்முடைய சமாதானம் என்கிறதான கனியை கொடுப்பதற்காக வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களோடு சமாதானம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படியாக நாம் நடக்கும்போது மாத்திரமே இந்த உலகம் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதைத்தான் மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லுவார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று. ஆகவே சமாதானம் என்கிறதான கனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆகவே வருகிற நாட்களிலே நாம் மற்றவர்களோடு இயேசு கிறிஸ்துவை போல சமாதானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.